வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ எங்கள் ஊரில் திருவிழா கடைசி டே இன்னைக்கு வந்து மஞ்சள் மாநகரம் அப்படின்னாவே நம்ம ஊருக்கு ஃபேமஸ். ஸோ இன்னைக்கு எல்லாம் மஞ்சள் நீராட்டு பயங்கர செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு வந்து 3 கம்பமும் சேர்த்து செம்ம செலிப்ரேஷனாக நடக்கும். ஸோ ஈரோட்டில் பயங்கரமான ஃபெஸ்டிவல்னால் இது ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பார்த்து அந்த திருவிழாவை வந்து ரொம்ப ரசித்து இது பண்ண திருவிழானா இது ஒன்று தான். சரிங்களா, வேறு எதையுமே ரொம்ப ரசிக்க மாட்டேன், ஆனால் இந்த திருவிழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மஞ்சள் நீராட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி வந்து 2 o'clock ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரத்தில் வந்து கம்பம் வந்து 3 கம்பமும் சேர்ந்து கோயிலேருந்து இந்த ஈரோடு ஃபுல்லாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-15 கிலோமீட்டர் வந்து சுற்றியும் டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பத்தை கொண்டு போய் நம்ம தண்ணிக்குள்ள விடுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்து வீட்லேயும் கெஸ்ட்டு சமையல் பயங்கரமாக பட்டையாக போயிட்டுருக்கும். நான் வந்து இன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு கூட கறி எடுக்கல. ஸோ இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா இவர் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. அதனால் பிரியாணி பண்ணிவிட்டு சும்மா நார்மலாக ஒரு கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டே வந்து இதுதான் உங்கள்கிட்ட செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ முடிஞ்சால் நான் கோயிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக கம்பத்தை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து அந்த அம்மனை கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன். உண்மையிலேயே நான் வந்து அதை ரொம்ப உணர்ந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஒரு கடை கூட ஈரோட்டில் இல்லைங்க. ஸோ சாமி பிரியாணி சமைக்கிறதுக்கு புதினா வேணும்னு சொல்லிட்டு இப்போ கீழே கடைக்கு போனேன். இல்லை, சரி இருக்கிறத வச்சு பிரியாணி தாளிச்சிருவோம், அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இனிமேட்டு தான் வந்து பாத்திரம்லாம் விளக்கணும். விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணணும். தண்ணி பாடலாம். இன்னைக்கு வந்து பிரியாணி சமைக்க போகிறேன். வாங்க ஒரு பிடிக்கலாம். ஸோ பிரியாணி சமைச்சு முடிச்சுட்டு நம்ம கடைக்கு கிளம்பி போகிறோமா இல்லை கோயிலுக்கு போகிறோமான்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் நான் முடிவு பண்ணலை. சரிங்களா, கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா போயிட்டு அந்த கம்பத்தை மட்டும் பார்த்துட்டு உப்பு மிளகு இந்த மாதிரி விஷயத்த வாங்கி கம்பத்து மேலே போடுவாங்க. ஸோ அதை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம அடுத்த வருஷம் நம்ம எதாவது வேண்டியிருந்தோம்னா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் நம்ம போயிட்டு அந்த விஷயத்த பண்ணிட்டு வருவோம். ஈரோட்டில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் கம்பம் பார்க்க போகிறேன். நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு வருவோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நான் சமைக்கிறேன். பேச்சாக சமையல் முடிக்கணும். இது வந்து பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது வந்து குழம்புக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு வேணுங்கிற அனைத்துமே இருக்குது. தயிர் முதல் கொண்டு இருக்குது. சரிங்களா, டக்குன்னு நம்ம பிரியாணி தலிச்சு டக்குன்னு திருவிழாவை கொண்டாடுறோம். சரிங்களா, சரி வாங்க சமைச்சிருவோம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து இது பண்ணிவிட்டு அரிசி வந்து சீரக சம்பா போட போகிறேன். சரிங்களா, குக்கிங் வீடியோ எடுக்கல, குக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் எப்படி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறேன். சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்க. தண்ணி இல்லை, தண்ணி கடையிலேயே இல்லைன்ட்டாங்க. அதனால வந்து அந்த அண்ணன் இப்போதான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு. முதல் தண்ணி இதில் ஊற்றி வெய்ய காலத்தில் தண்ணி இல்லைன்னா குடிக்கிறது கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கரெக்டான சீசனில் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிடும். சின்ன வயசுல தண்ணியை தூக்குனது இல்லை, குடம் தூக்கவே தெரியாது. பானையில் ஊற்றி வைப்போம். அண்ணங்க பானை பண்ணிதான் வைப்போம். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். டம்ளர் ஊற்றுவோம். கடையிலையும் தண்ணி இல்லை, தண்ணி கொண்டு போகணும் கடைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கேன் தண்ணி வருது. அவ்வளோதான். இனிமேல் சமைக்காம போகும்போது தண்ணி குடிப்போம். தண்ணி தாகம் பயங்கரம். என்ன உழைப்பு, மூச்சு வாங்குது. சின்ன வயசுல தண்ணி குடமே தூக்குனதில்லை.
சைக்கிளில் வச்சுட்டு வேணா போயிருக்கேன். அதுவும் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 10-11 வயசு இந்த மாதிரி இருக்கு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருவோம். டக்குன்னு சமைச்சிட்டோம்னா நம்ம வந்து கம்பம் பார்க்க போனாலும் சரி, கடையில் போய் இருந்தாலும் சரி, நம்மளோட விளாக் கண்டினியூ பண்ணுவோம். முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். வெயில் பயங்கரமாக கொடுத்தது. அதுவும் அடுப்புக்கிட்ட நின்றுட்டு வந்துட்டோன்னு வைங்க, கடுப்பாக இருக்குது. சரிங்களா, அடுப்பை பார்த்தா கடுப்பாக இருக்கிற மாதிரி. ஐயோ, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அடுப்புக்கிட்ட போகவே முடியல. வெளியே வேலை செய்கிறவங்க, டிரைவரு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம். சத்தியமாக இந்த வருஷம் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மரங்கள் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. சுத்தமாகவே ஒன்றும் முடியல. இங்கே பாருங்கள், உள்ளே நிற்க கூட முடியல. அடுப்புக்கிட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா யாராச்சும் முன்னாடி இருந்தாங்க கட்டிச்சு கொதறிடலாமான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து பிரியாணியை வந்து தம் போட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தம் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து கிரேவி ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வெயிலுக்கு அடுப்புகிட்ட நிற்கவே முடியல. தண்ணி வேற சுட்டிங். அப்பா என்ன கொடுமை. தம் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுப்போம். பாருங்க, நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்கு. முதல்ல பிரியாணி சூப்பராக சமைப்பேன் காய்ஸ், சூப்பராக சமைப்பேன். இப்போதான் வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல. நான் செய்யறதில்ல, இவரே பிரியாணி செஞ்சுக்குவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ட்ரை ஆகும். பிரியாணி தம்மில் விட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு விஷயம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க கம்பம் பார்க்குறதுக்கு. ஸோ 15 நாள் திருவிழாவில் நான் போகவே இல்லை. நீலாம்பரி மாதிரி எல்லாமே அடைஞ்சிருந்துட்டேன். ஸோ இன்னைக்கு தான் போகிறேன் கம்பத்தை பார்க்குறதுக்கு. கடவுளை என்னை மன்னித்துக் கொள்வாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு என் அம்முக்குட்டி சாரி, மன்னிச்சுக்கோ. நான் கோயிலுக்கு போகிறேன் அம்முக்குட்டி. நான் நீ விட்டுட்டு போகிறேங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அம்முக்குட்டி சாரி, மன்னிச்சுக்கோ. சரியா, நான் அப்போ போயிட்டு அடுப்பு அமர்த்திட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாய் காய்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருவிழா வீடியோ வரப்போகுது. பாருங்கள், நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. டாட்டா பாய்ங்க. நல்ல வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.